நம்ம வீட்டில் வெத்தலை கொடியை பார்த்ததுமே எனக்கு காளிமா பாட்டி ஞாபகம் வந்தது. வெத்தலை பாக்கு எல்லாம் சாப்பிட்றதானே, அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் இவங்க நிஜாம் பாக்கெலாம் யூஸ் பண்ணாமல் கொட்டை பாக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வெத்தலை பாக்கு இடிக்கிற அந்த இதை பார்த்ததும் எனக்கு இந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது. ஓகே, வெத்தலை எடுத்துட்டாங்க, அதில் அந்த பாக்கும் க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டு வெத்தலையோட எஜ்ஜெல்லாம் கிள்ளிட்டு காம்பெல்லாம் நறுக்கிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டாங்க. சுண்ணாம்பு எப்பயும் உள்ளே வச்சு நான் பார்த்துருக்கேன். அவுட் சைடில் இந்த மாதிரி தடவுறதுல ஒரு ட்ரிக்கியாக இருந்தது. அவ்வளோதான், இதை ஜஸ்ட் இடிச்சா போதும். பின்பு உலக்கையால் குத்தவும். இதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். மாங்கனா இப்படித்தான் சுலபமா கொள்றது, புரியுதா? அவ்வளோதாங்க. இப்படி தான் கிராமத்தில் இருக்க எல்லா பாட்டிங்களும் வெத்தலை பாக்கெல்லாம் இடித்து சாப்பிடுவாங்களாம். பல்லு இருந்தால் மென்னே சாப்பிடலாம், பட் பல்லு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால தான். அதெல்லாம் தாண்டி எதுக்கு வெத்தலை பாக்கு ரெகுலராக எடுத்துக்கிறோன்ற ரீசனும் சொன்னாங்க. அது டைஜஷனுக்கும் ரொம்ப உதவுதான். சுண்ணாம்புல ஹை லெவல் ஆஃப் கால்சியமும் இருக்கா, வெத்தலை வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும்.